அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் இது படம் இல்லை, இது ஒரு டாக்குமெண்ட்ரி. ஆனால் கண்டிப்பாக ஒரு படத்துக்கான நேர்த்தியோட ஒரு சமூக தேவையோட இதை நம்ம புனு சுப்பிரமணியன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அரசியலில் நம்பிக்கைக்கு உரியவர்களை காண்பது அரிது. அப்படி அரிதினும் அரிதானவராக இருந்தவர் ஆரம்பி அவர்கள். ஆரம் வீரப்பனுடைய மகன் இதை தயாரிச்சிருக்காரு. என்னன்னா டைட்டில் என்னன்னா ஆரம் தி கிங் மேக்கர். அதாவது ஆரம் வீரப்பன் ஒரு கிங் மேக்கராக இருந்த கதையை ஒரு ஆவணப்படம் ஆக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே அவரை பற்றி பேசுகிறாங்க. அதுதான் நம்ம இந்த படத்துடைய அந்த ஆவணப்படத்துடைய ட்ராவலே தான். அவங்க பேசுவதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை வரலாறை நம்ம அறிஞ்சிக்க முடியும். நம்ம கலைஞர் டிவியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திருமாவேலன் ஒரு வாட்டி திருமாவேலன் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அவருடைய ஒரு வார்த்தை எனக்கு எப்போதுமே பிடிக்கும். முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் ஒரு வீடியோவில். எப்படின்னா, கடந்த காலம் தெரியாதவர்களுக்கு நிகழ்காலம் புரியாது, நிகழ்காலம் புரியாதவர்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ரொம்ப நல்ல வார்த்தை. அப்போ நம்ம இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்டா இருக்கட்டும், சில 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கூட இந்த வரலாறு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். எம்ஜிஆர் என்ற ஒரு மாஸ் பிம்பம் இருக்கு இல்லையா, ஒரு மாஸான ஒரு பொலிட்டிக்கல் லீடர். 11 வருடம் தான் இருக்க வரைக்கும் எந்த கட்சியும் எந்திக்க விடாமல் இருந்தக்கூடிய ஒரு ஆள். அப்படி ஒரு ஆளுமைக்கு ஒரு ஆளுமை இந்த அளவுக்கு வெளிப்பட்டதுன்னா அதுக்கு பின்னாடி இயக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆளுமை இருந்திருக்கணும்ல. அந்த ஆளுமையாக எம்ஆர் வீரப்பன் நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு மனிதனுடைய பிரபலமான வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு மனிதனுடைய பேருழைப்பு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. அதுக்காக தான் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்கிறேன். அப்புறம் அவர் திருமாவளவன் சொல்லும்போது நிறைய புத்தகங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தார். அரசியலில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நெஞ்சுக்கு நீதி படிக்கணும், நம்ம தமிழக அரசியல் வரலாறு படிக்கணும், கண்ணதாசனுடைய வனவாசம் படிக்கணும், நிறைய புத்தகங்கள் சொல்லிட்டு இருந்தார். நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த 2 மணி நேரம் வரக்கூடிய இந்த ஆவணப்படத்தையும் இன்றைக்கு இருக்க ஜெனரேஷன் படிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதில் நிறைய அரசியல் தகவல்கள் இருக்குது. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு பெரிய அளவில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய அடிபட்ட காயத்தோட ஒரு புகைப்படம் இப்பவும் நெட்டில் தேடிங்கன்னா கிடைக்கும். அந்த புகைப்படத்தை எடுத்து பிரசுரித்தது யாருன்னா ஆரம் வீரப்பன். ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த படத்தை நம்ம விட்டால் அதோடைய இம்பேக்ட் வேற லெவலில் வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. இந்த மாதிரியான விஷயங்கள். இன்னொரு தகவல் பத்திரிகையாளர் நிறைய பேர் பேசியிருக்காரு. ரஜினிகாந்த் பேசியிருக்காரு, திருமாவளவன் பேசியிருக்காரு, பாண்டே பேசியிருக்காரு, தமிழச்சி நம்ம தமிழிசேக்கா பேசியிருக்காங்க, நம்ம முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு, நிறைய பேர் இவரை பற்றி பேசியிருக்காங்க. ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி ஒருத்தர் பேசியிருக்காரு. நிறைய தலைவர்கள் ஆரம்பி வீரம் பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஈர்த்த போர்ஷன் பத்திரிகையாளர் ராகவன் பேசினது. அவர் ஒரு பத்திரிகையாளர், ஆராய்ச்சியாளர்ன்றதுனால அவருடைய அந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. கரெக்டாக சொன்னார். அதில் ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். 1969 திமுக பெரிய அளவில் வெற்றி பெறுது. அதற்கு எம்ஜிஆருடைய முகம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அவர் பிரச்சாரம் பண்ணுறது இடத்துலலாம் கூட்டம் அப்படி வேற லெவலில் கூடுது. அண்ணா கூட ஒரு வாட்டி சொன்னதாக சொல்லுவாங்க. கலைஞர் ஏதோ ஒரு சின்ன மனக்கசப்பில் அண்ணாட்ட போய் அண்ணா இந்த மாதிரி எம்ஜிஆர் கொஞ்சம் எனக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது கலைஞர் சொன்னாராம், இங்கே பாரு தம்பி, நீ பேசுனா 1 லட்சம் ஓட்டு, எம்ஜிஆர் திரும்பி பார்த்தாலே 3 லட்சம் ஓட்டு, கட்சியில் ஒரு கண்ணாடி மாதிரி நீ உடச்சிடக்கூடாது அப்படின்றத சொன்னதான் ஒரு வாய்வழி தகவல் உண்டு. இது அதில் பதியப்படலை சொல்கிறேன். அப்போ எம்ஜிஆர் போகிற இடத்துலலாம் கூட்டம் கூடுது, அப்படி கூடுது. 1969 திமுக ஒரு பெரிய வெற்றி அடையுது, மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த வெற்றியில் எம்ஜிஆரோட பங்கு இருக்குங்கிறது யாராலும், பங்குன்னா பெரிய பங்கு இருக்குங்கிறது யாராலும் மறுக்க முடியாது. இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது. அவர் சொல்லிட்டு வர்றார் பாராகவன். 1972 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி எம்ஜிஆரை கலைஞர் கட்சியை விட்டு நீக்கிறாரு. காரணம் என்னன்னா, எம்ஜிஆர் பொருளாளராக இருந்தாலும் அவர் கணக்கு கேட்குறாரு. கலைஞர் என்ன சொல்றாருன்னா, இல்லை எம்ஜிஆர் நான் அமைச்சரவையில் சேர்க்கலன்ற விரக்தியில தான் அப்படி பேசுறாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்போ ஆரம் வீரப்பனுடைய ரோல் இதில் என்னன்னா, அதான் பாருங்க, எம்ஜிஆருடைய மிக நெருங்கிய ஒரு ஆள் ஆரம்பி. எம்ஜிஆருடைய கேரியர் எங்கேயும் ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிறதுனால அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு எம்ஜிஆர் தனியாக வெளியில் போய் கஷ்டப்பட்டுறக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் எம்ஜிஆர்கிட்டையும் கருணாநிதிட்டையும் 2 பேரையும் மறுபடியும் ஒன்றா சேர்க்கறதுக்கு போராடுறாரு மனுஷன். ஆனால் ஏதோ துரதிருஷ்டவசமாக 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கான விஷயங்கள் நடக்கலை. அப்போ நடக்கலை அப்படிங்கும்போது அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. சரி, நம்மளுக்கு எப்படினாலும் எம்ஜிஆர் முக்கியம், எம்ஜிஆர் கேரியர் தான் முக்கியம், எம்ஜிஆர்ட்ட என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கலான்னு சொன்னோடனே உடனே வீரப்பன் சொல்லார், சரி நீங்கள் ஆரம்பிங்க, நம்ம பார்த்துக்கலான்ட்டு. அப்போ ஆரம்பிக்கும்போது எம்ஜிஆர் முதல்ல ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. இந்த மாதிரி நான் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும்,
அந்த ஸ்பீச்சை எழுதி கொடுத்தது வந்து ஆரம் வீரப்பன். அதுக்கு பிறகு அவருடைய ஒவ்வொரு செய்கைகளையும் ஆரம் வீரப்பனுடைய பங்களிப்பு வந்து அவ்வளோ அளப்பரியதாக இருக்குது. பெரியாருடைய 1926 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி பிறக்கிறாரு ஆரம் வீரப்பன். காரைக்குடி ஏரியாவில் வந்து பெரியாருடைய குடியரசு பத்திரிகையை பயங்கரமாக விற்பனை செய்கிறாரு. எஸ்பி முத்துராமன் இந்த தகவல் சொல்கிறாரு. என்னன்னா அந்த காலத்தில் இப்படி பெரியாரை அந்த அளவுக்கு பயங்கரமாக நேசித்து குடியரசு இதழில் வேலை செஞ்ச ஆரம் வீரப்பன் வந்து பின்னால் அறநிலைத்துறை அமைச்சராகி தென்காசி கோபுரம், ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கெல்லாம் அவ்வளோ வேலை செஞ்சுருக்காரு. காலம் இப்படி மாற்றி கொண்டு போதுப்பாங்க. அப்போ குடியரசு இதழில் வேலை செய்யும் போதும் அவளை அர்ப்பணிப்போட தான் இருந்தார். ஆன்மீகத்தில் வேலை செய்யும் போதும் அவளை அர்ப்பணிப்போட தான் இருந்தார். எம்ஜிஆர்ட்ட இருக்கும்போதும் அர்ப்பணிப்போட தான் இருக்கிறாரு. நம்ம ஜெயலலிதா மாட்ட போகும்போதும் அவளை அர்ப்பணிப்போட தான் இருக்கிறாரு. அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம இதன் மூலமாக நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அந்த காலத்தோடைய வரலாறு, அந்த காலத்தோடைய இதெல்லாம் நிறைய கற்றுக்க முடியுது. முக்கியமாக ஜெயலலிதா வந்து இவங்களை அமைச்சராக்கியிருக்காங்க. யாரும் ஆரம் வீரப்பனை. பாட்ஷா படத்தை தயாரித்தது சத்யா மூவிஸ். ஆரம் வீரப்பன் தான் ப்ரொடியூசர். அப்போ வந்து பாட்ஷா படத்தோட விழா மேடையில் ரஜினி வந்து என்ன சொல்லிடுறாரு, தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம்லாம் வந்துட்டுன்றாரு. மறுநாள் ஆரம் வீரப்பனை ஜெயலலிதா வந்து அமைச்சர்கள் வந்து தூக்கிட்டாங்க. நீங்கள் தான் இந்த நாட்டோட அமைச்சர், நம்ம கட்சியை பற்றி ரஜினியை நீங்கள் இருக்க மேடையில் எப்படி அவர் தப்பாக பேச முடியும், நீங்கள் தானே இது காரணம்னு சொல்லி தூக்கிட்டாங்க. ரஜினிக்கு ரொம்ப குற்றவுணர்ச்சி ஆகிடுச்சான். நான் வேணா ஜெயலலிதா மாட்ட மறுபடியும் பேசட்டுமா, உங்களுக்கு இப்படி ஆனது எனக்கு கவலையாக இருக்குன்னு வீரப்பன் சொல்லியிருக்காங்க. வீரப்பன் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மறுபடியும் போய் பேசினாலும் அந்த அம்மா ஒரு முடிவு எடுத்துட்டா அவங்க மாற மாட்டாங்க. நீங்கள் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இங்கே தான் அந்த அம்மாவுக்கு தான் பிறந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு. ரஜினியே சொல்கிறார், ரஜினி வருத்தப்பட்டு சொல்கிறார், எனக்கு அது ரொம்ப, நான் அந்த டைமில் வந்து எனக்கு போதுமான புரிதல் இல்லாமல் நான் அந்த மேடையில் அவரை வச்சு நான் பேசிட்டேன், அது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. பின்னாட்களில் நான் ஜெயலலிதாவை எதிர்த்ததுக்கான காரணத்தில் இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ரஜினி வந்து இதில் வந்து பதிவு பண்ணுறாரு. இதில் பதிவு பண்ணுற எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அவருடைய விசுவாசம், அவருடைய நேர்மை, விட்டு கொடுக்காத தன்மை, அவருடைய உழைப்பு எல்லாத்தையும் ரங்கராஜ பாண்டே முதற்கொண்டு அழகாக பதிவு பண்ணிகிட்டே வர்றாங்க. அதனால் இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக இதை பார்க்க வேண்டிய ஒரு பதிவாக நான் பார்க்குறேன். 2 மணி நேரம் நாங்கள் பார்த்துருக்கோம், இன்ட்ரோலே கிடையாது. அந்த 2 மணி நேரத்தில் எங்கேயுமே போர் அடிக்கலை. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி பின்னணி இசையும் கரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி படங்களில் இருக்க கிளிப்பிங்கெல்லாம் அங்கங்கே எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து டோன்ட் மிஸ் இட். நன்றி, வணக்கம்.